வங்க கடல் கடைந்த மாதவனே கேசவனே, வங்க கடல் கடைந்த மாதவனே கேசவனே, திங்கள் திருமுகத்து சேழிழைய சென்னிறைஞ்சி அங்க பறை கொண்ட ஆற்றை அணி புதுவை, அங்க பறை கொண்ட ஆற்றை அணி புதுவை, பைங்கமல தன் தெரியல் பட்டர்பிரான் கோதை சொன்ன சங்க தமிழ் மாலை முப்பதும் தபாமே, சங்க தமிழ் மாலை முப்பதும் தபாமே, இங்கே பரிசுரைப்பர் ஈரிரண்டு மால்வரை கோள் செங்கண் திருமுகத்து செல்வ திருமாலால், செங்கண் திருமுகத்து செல்வ திருமாலால், எங்கும் திருவருள் பெற்று இன்புருவரம் அஞ்சுகுடிக்கொரு சந்ததியாய் ஆழ்வார்கள் தம் செயலை விஞ்சி நிற்கும் தன்மையடாய், பிஞ்சாய் பழுத்தாளையாண்டாளை பத்தியுடன் நாடும் வழுத்தாய் மனமே மகிழ்ந்து. ஸ்ரீவில்லிபுத்தூரே திருவாய்ப்பாடியாக நினைத்து கொண்டு அங்கே எழுந்தருளி உள்ள வடபெருங்கோயிலுடையானையே கண்ணனாக நினைத்து கொண்டு தன்னை ஒரு கோபிகையாக நினைத்து கொண்டு பாவை நோன்பை நோற்று தலை கட்டியிருக்கிறாள் ஆண்டாள் நாச்சியார். இந்த பாவை நோன்பிலே ஆண்டாள் தெரிவித்த விஷயம் என்னவென்னால், ஸ்வம் பாரார்த்திய மத்தியாபயந்தி, அவளுக்கு அந்த எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ண வேண்டும் என்கிற அந்த ஆசை, அந்த கைங்கரியத்தை பிரார்த்தித்தாள். அந்த கைங்கரியம் எப்படி பண்ண வேண்டும் என்னால், அவனுடைய ஆனந்தத்திற்காகவே, அவனுடைய முகமலர்த்திக்காகவே அந்த கைங்கரியமானது இருக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து இந்த பாவை நோன்பை தலை கட்டினாள் ஆண்டாள் நாச்சியார். இன்றைய 30வது பாசுரத்திலே இந்த பாசுரமானது ஆண்டாள் தானான தன்மையிலே அருளி செய்த பாசுரம் என்று காட்டியிருக்கிறார்கள். அணிபுதுவை பைங்கமல தன் தெரியல் பட்டர்பிரான் கோதை சொன்ன என்று இந்த பாசுரத்திலே பார்க்கிறோம். இந்த திருப்பாவை என்கிற திவ்ய பிரபந்தத்தை யார் யாரெல்லாம் கற்று அதை அனுசந்திக்கிறார்களோ அவர்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் என்று சொல்லி தலை கட்டுகிறாள். வங்கக்கடல் கடைந்த மாதவனை கேசவனை, திங்கள் திருமுகத்து சேயிழையார் சென்னிரஞ்சி, அங்க பறைகொண்டவாற்றை அணிபுதுவை பைங்கமல தண்டெரியல் பட்டர்பிரான் கோத சொன்ன சங்கத் தமிழ் மாலை 30 தப்பாமே, இங்கி பரிசுரைப்பார் ஈரிரண்டு மால்வரை தோள் செங்கண் திருமுகத்து செல்வத் திருமாலால், எங்கும் திருவருள் வெத்தின்புருவர் இன்புருவர் எம்பாவாய். வங்கக்கடல் கடைந்த மாதவனை கேசவனை, திருப்பார்கடலை கடைந்தான் எம்பெருமான். அப்படி கடைந்த காலத்திலே அதிலிருந்து பிராட்டி தோன்றினாள். அந்த பிராட்டியை தன்னுடைய திருமார்பின் மீது வைத்துக்கொண்டு அவன் வங்கக்கடல் கடைந்த மாதவனாக ஆனான். அந்த திருப்பார்கடலை அவன் கடைகின்ற காலத்திலே கேச பாசங்கள் எல்லாம் அவ்வளவு அழகாக ஆடி ஆடி அசைந்து அவன் கடைந்தானே, அதனால் கேசவன் என்ன அவனுடைய அந்த திவ்ய சேவையை கேசவன் என்று அத்தனை பேரும் சேவித்தார்கள். அப்படி வங்கக்கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து சேயிழையார் சென்னிரஞ்சி, திங்கள் திருமுகத்து சந்திரனை போன்ற குளிர்ந்த முகத்தை உடைய சேயிழையார், அழகிய ஆபரணங்கள் அணிந்த கோபிகைகள், அந்த அழகிய ஆபரணங்கள் கண்ணனும் நப்பிண்ணை பிராட்டியுமாக சேர்ந்து அணிவித்த ஆபரணங்கள், அந்த திங்கள் திருமுகத்து சேயிழையார் சென்று இறஞ்சி அங்கு அப்பறை கொண்டவாற்றை, அப்பொழுது
திருவாய்ப்பாடியிலே இந்த கோபிகைகள் எல்லோரும் சேர்ந்து நோற்றார்களே அந்த பாவை நோன்பு, அந்த பாவை நோன்பை அணிபுதுவை பைங்கமல தன் தெரியல் பட்டர்விரான் கோதை சொன்ன. இங்கே இந்த பாவை நோன்பை அனுகாரம் பண்ணினவள் யார் என்னால் ஆண்டாள். அந்த ஆண்டாளுக்கு என்ன பெருமை? பட்டர்பிரான் கோதை, பட்டர்பிரானுடைய பெண்ணான கோதை. ஆண்டாள் எங்கே தன்னை பற்றி சொல்லிக் கொண்டாலும் பெரியாழ்வாருடைய மகள் என்ன அப்படித்தான் சொல்லிக் கொள்வாள். ஆச்சாரிய அபிமானத்திலே ஊன்றினவள், ரொம்ப திளைத்தவள் ஆண்டாள். ஆச்சாரியனுடைய திருநாமத்தை சொல்லாமல் தன்னை சொல்லிக் கொள்ளவே மாட்டாள். எல்லாம் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே இப்படிப்பட்ட ஒரு அனுஷ்டானங்கள் எல்லாம் ஆழ்வார்கள் நமக்கு காட்டியிருக்கிறார்கள். அதனால்தான் நாம் எப்போதும் நம்மை சொல்லிக் கொள்ளும் பொழுது அடியேன் ராமானுஜதாசன், அடியேன் இன்னாருடைய திருவடி சம்பத்தி என்று சொல்லிக் கொள்கிறோம். ஆச்சாரியனை முன்னிட்டுதான் நமக்கு அத்தனை பெருமைகள். அவர் இல்லை என்னால் நமக்கு ஒரு ஸ்திதியே கிடையாது என்று சொல்லும் அளவுக்கு இந்த அனுஷ்டானத்தை எல்லாம் நமக்கு காட்டி கொடுத்தவர்கள் ஆழ்வார்கள். குறிப்பாக ஆண்டாள் தெரிவிக்கிறாள். எப்பேற்பட்ட பட்டர்பிரான் என்னால் அணிபுதுவை பைங்கமல தன் தெரியல் பட்டர்பிரான். அணிபுதுவை திருவெல்லிபுத்தூர் என்கிற திவ்ய தேசம் இருக்கிறதே, அது உலகத்துக்கே ஒரு பெரிய ஆபரணம் போல இருக்கக்கூடிய விளங்கக்கூடிய ஒரு திவ்ய தேசம். அணிபுதுவை முப்புரியூட்டிய திவ்ய தேசம் என்று காட்டுவார்கள். எம்பெருமானுடைய திவ்ய தேசமாக இருக்கிறது, ஆழ்வாருடைய அவதார ஸ்தலமாகவும் இருக்கிறது, நாச்சியாருக்கு பிராதானியம் உள்ள ஒரு திவ்ய தேசமாகவும் இருக்கிறது. ஆகையால் முப்புரியூட்டிய திவ்ய தேசம் என்று காட்டுவார்கள். அணிபுதுவை பைங்கமல தன் தெரியல் பட்டர்விரான். எப்பொழுதும் தாமரை மணி மாலைகளை அவர் சாத்திக் கொண்டே இருப்பார். பட்டர்பிரான் கோதை சொன்ன சங்கத்தமிழ் மாலை, சங்கத்தமிழ் மாலை, சங்கம் கூட்டம் கூட்டமாக அனுபவிக்கக்கூடிய ஒரு திவ்ய பிரபந்தம். பாருங்கள், இந்த மார்கழி மாதத்திலே கோயிலுக்கு போனால் அங்கே கூட்டம் கூட்டமாக திருப்பாவை சேவிக்கிறார்கள். வீதியிலே போனால் கூட்டம் கூட்டமாக திருப்பாவை பஜனை நடக்கிறது. கச்சேரிகளுக்கு போனால் அல்லது நாட்டியங்களுக்கு போனால் அங்கேயும் கூட்டம் கூட்டமாக இந்த திருப்பாவையைத்தான் அனுபவிக்கிறார்கள். சங்க தமிழ் மாலை என்ன, தமிழ் மாலை என்னால் சொல்ல வேண்டுமா? இது தமிழிலே அமைந்திருந்தால் தமிழ் மாலை தானே என்று நினைக்க வேண்டாம். தமிழ் என்னால் இனிமை என்று ஒரு அர்த்தமும் உண்டு. தமிழ் மாலை என்னால் இனிமையான ஒரு மாலை. சங்க தமிழ் மாலை அழகாக காட்டுவார் நாயனார் என்கிற ஆச்சாரியர். மாலை கட்டின மாலை. ஆண்டாளுக்கு கோதை என்று பெயர். கோதை என்னால் மாலை என்று அர்த்தம். அந்த மாலை அவள் கட்டின மாலை இது திருப்பாவை. இல்லை என்னால் மாலை கட்டின மாலை. மால் திருமால் என்ன எம்பெருமானுக்கு பெயர். அந்த திருமாலையே கட்டின மாலை ஒன்று உண்டு என்று சொன்னால் அது இந்த திருப்பாவை. மாலை கட்டின மாலை, மாலை கட்டின மாலை என்ன சங்க தமிழ் மாலை 30 தப்பாமே இங்கு பரிசுரைப்பால். இந்த 30 பாசுரங்களிலே ஒரு பாசுரமும் விடாமல் நாம் அனுபவிக்க வேண்டும். ஒரு பாசுரத்தில் இருக்கக்கூடிய ஒரு சாஸ்திரார்த்தம் விடுபட்டாலும் அது ஒரு பெரிய குறையாய் தலை கட்டுவிடும். பெரிய ஹாரத்தை சாத்தி கொண்டிருக்கிறோம், நாம் அணிந்து கொண்டிருக்கிறோம், அதிலே ஒரு கல் இல்லை என்று சொன்னாலும் பார்ப்பவர்களுக்கு ஒரு கல்லை காணுமே, ஒரு கல்லை காணுமே என்று அதுதான் அவர்களுக்கு பெரிய குறையாய் தோன்றும். அதுபோல இந்த திருப்பாவையிலே 30 பாசுரங்கள் ஆண்டாள் அருளி செய்திருக்கிறாள் என்னால் அதுல ஒன்று கூட விடாமல், ஒரு வார்த்தை ஒரு எழுத்து விடாமல் நாம் அனுபவிக்க வேண்டும். அதுல அணிபுதுவை பைங்கமல தண்டரியல் பட்டர்பிரான் கோதை சொன்ன சங்க தமிழ் மாலை 30 தப்பாமே இங்கு இப்பரிசுரைப்பார். இங்கே இந்த இடத்துல இந்த திருப்பாவையை யார் யாரெல்லாம் அனுசந்திக்கிறார்களோ அவர்களுக்கு என்ன பலன் கிடைக்கும்? 2 மால்வரைத்தோள். எம்பெருமான் 4 திருத்தோள்களோடு எழுந்தொழிருக்கிறான். எதற்காகவென்னால் 4 புருஷார்த்தங்களை எல்லாம் கொடுக்கிறான் என்று நமக்கு காட்டும் விதமாக. தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம் என்று 4 புருஷார்த்தங்களை அவன் கொடுக்கிறான். அதற்காக 2 மால்வரைத்தோள், பெரிய மலை போலே தோள்களை உடைய எம்பெருமான். அந்த 2 மால்வரைத்தோள் செங்கண் ஆசிரியர்களிடத்திலே அன்பே வடிவெடுத்தவனான எம்பெருமான். அது அவனுடைய கண்களிலேயே தெரிகின்றது அவனுக்கு எவ்வளவு அன்பு இருக்கிறது என்று. செங்கண் திருமுகத்து செல்வத் திருமாலால் என்ன, அந்த திருமாலால் பிராட்டியினுடைய மணவாளனான எம்பெருமானால் எங்கும் திருவருள் பெற்று இன்புறுவர். ரொம்ப சௌக்கியமாக ஆண்டாள் சொல்லிவிட்டாள். ஒரு ஆழ்வார் என்ன சொன்னார்? இந்த பதிகத்தை, இந்த பிரபந்தத்தை யார் கற்கிறார்களோ அவர்களுக்கு வைகுந்தம் கிடைக்கும் என்று சொன்னார். இன்னொரு ஆழ்வார் என்ன சொன்னார்? இந்த பிரபந்தத்தை யார் கற்கிறார்களோ அவர்கள் இந்த லோகத்திலே சௌக்கியமாக இருப்பார்கள் என்று சொன்னாள். ஆண்டாள் பார்த்தாள்,
இந்த பிரபந்தத்தை யார் கற்கிறார்களோ அவர்களுக்கு எங்கும் திருவருள் வெத்து இன்புறுவர். இங்கே இருக்கின்ற காலத்திலே இங்கே சந்தோஷமா இருப்பார்கள். இங்கிருந்து விடுபட்டு மோட்சத்துக்கு போனால் அங்கேயும் சந்தோஷமாக எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணி கொண்டிருப்பார்கள் என்று எங்கும் திருவருள் வெத்து இன்புறுவர். இதையே பரம பிரயோஜனமாக சொல்லி இந்த திருப்பாவை என்கிற திவ்ய பிரபந்தம் திவ்ய சாஸ்திரத்தை ஆண்டாள் தலை கட்டுகிறாள். திருப்பாவை அருளி செய்த பிற்பாடு நாச்சியார் திருமொழி என்று ஒரு 140 பாசுரங்கள் எம்பெருமானை அனுபவித்திருக்கிறாள் ஆண்டாள். அதற்கு மேலும் ஆண்டாளால் அந்த எம்பெருமானை பிரிந்து அவளால் இருக்க முடியவில்லை. உடனே எம்பெருமானை அடைய வேண்டும் என்று ஆண்டாள் துடித்துக் கொண்டிருந்தார். ரங்கநாதர் பெரிய பெருமாள் பெரியாழ்வாருடைய சொப்பனத்திலே தோன்றி ஆண்டாளை திருவரங்கத்துக்கு அழைத்து கொண்டு வாரும் என்று அவர் நியமித்தார். உடனே பெரியாழ்வாரும் ஆண்டாளை அழைத்து கொண்டு திருவரங்கத்துக்கு போனார். ஸ்ரீவில்லிபுத்தூரிலிருந்து புறப்பட்டு அங்கே பெருமாள் சந்நிதிக்கு முன்னால் அவர் பல்லக்கிலே எழுந்தருள பண்ணி கொண்டு பல பல ஆபரணங்கள் உயர்ந்த பட்டாடைகள் எல்லாவற்றாலும் ஆண்டாளை நன்னாக அலங்காரம் பண்ணி பெரிய பெருமாள் முன்னிலையிலே வைத்தார். ஆண்டாள் பல்லக்கை திறந்து கொண்டு சடசட என்று ஓடினாள். திருவனந்தாழ்வார் பெரிய பெருமாள் சயனித்துக் கொண்டிருக்கிறாரே அந்த திருவனந்தாழ்வார் மீது தன்னுடைய திருவடிகளை வைத்து எம்பெருமான் திருவடிகளிலே போய் சேர்ந்து விட்டாள். இதுதான் ஆண்டாளுடைய கல்யாணம். திருப்பாவை அனுபவித்தால் ஆண்டாள் கல்யாணம் சொல்லித்தான் அதை முடிக்க வேண்டும் என்று பெரியவர்கள் காட்டியிருக்கிறார்கள். ஆண்டாள் கல்யாணம் என்ன நடந்தது? இவ்வளவுதான் ஆண்டாள் கல்யாணம். ஆனால் ஆண்டாள் தான் எப்படி கல்யாணம் நடக்க வேண்டும் தனக்கு என்று ஒரு பதிகம் பாடியிருக்கிறாள் நாச்சியார் திருமொழியிலே. வாரணமாயிரம் சூழவலம் செய்து என்கிற பதிகத்திலே அதிலே எப்படியெல்லாம் அவளுக்கு அந்த மாப்பிள்ளை அழைப்பு எப்படி இருக்க வேண்டும், கல்யாணம் எப்படி நடக்க வேண்டும். மைத்துனன் நம்பி மதுசூதன் வந்தென்னை கைத்தளம் பத்த கணாக்கண்டேன் தோழினான் அறிமுக நச்சுதன் கைமேல் என் கை வைத்து பொறிமுகம் தட்ட கணாக்கண்டேன் தோழினான் அங்கவனோடும் உடன் சென்றங் ஆனமேல் மஞ்சனமாட்ட கணாக்கண்டேன் தோழினான் ஆயனுக்காக தான் கண்ட கனாவினை வேயற்புகள் வில்லிபுத்தூர் கோன் கோதை சொல் என்ன கண்ணபிரானுக்கும் அவளுக்கும் எப்படி கல்யாணம் நடக்க வேண்டும் என்று ஆண்டாள் கனவு கண்டிருந்தாள். அந்த கனவையே ஆண்டாளுடைய கல்யாணமாக நாம் அனுபவிக்கலாம். இப்படி உயர்ந்த ஒரு கிரந்தமான திருப்பாவை வேதம் அனைத்துக்கும் வித்தாகும் கோதை தமிழ் என்கிற பெருமை பெற்ற இந்த திருப்பாவையை நாம் நாள்தோறும் ஒரு 10-15 நிமிடத்துக்கு சுருக்கமாக இந்த அர்த்தங்களை எல்லாம் அனுபவித்து வந்தோம். தற்போது உள்ள ஒரு விஞ்ஞான முன்னேற்றத்தினாலே நாம் இருந்த இடம் தேடி ஆண்டாளுடைய அனுகிரகம் நமக்கு வருகிறது என்பது ஒரு பெரிய ஒரு விஷயம் என்று நாம் கொள்ள வேண்டும். அப்படி இந்த நம்முடைய லிஃப்கோ யூடியூப் சேனல் மூலமாக திருப்பாவையை நாம் நாள்தோறும் அனுபவித்தோம். விசேஷமாக இந்த வருடம் திருப்பாவையும் திவ்ய தேசங்களும் என்கிற தலைப்பிலே காஞ்சி சுவாமி எழுதியிருக்கக்கூடிய ஒரு வியாசம் ஒவ்வொரு பாசுரமும் எந்த திவ்ய தேசத்தை குறிக்கிறது என்று அழகாக காட்டிக்கொண்டே வருகிறார். அந்த கிரமத்திலே எந்தெந்த வரிகள் எந்தெந்த திவ்ய தேசத்தை குறிக்கிறது என்று அதையும் நாம் சேர்த்து அனுபவித்துக் கொண்டோம். ஆச்சாரியர்கள் பல பேர் திருப்பாவைக்கு வியாக்கியானம் அருளி செய்திருக்கிறார்கள். அதற்கு மேலே மகான்கள் காஞ்சி சுவாமி போன்ற மகான்கள் அவர்களும் பல பல வியாக்கியானங்களை அருளி செய்திருக்கிறார்கள். அத்தனையும் நாம் சேர்த்து அனுபவித்தால்தான் இந்த திருப்பாவையினுடைய முழுமையான அர்த்தம் நமக்கு ஆண்டாள் எவ்வளவு ஒரு பாவத்தோடு இந்த திருப்பாவையை அருளி செய்திருக்கிறாள் என்கிற விஷயமெல்லாம் நமக்கு நன்றாக புரியும். ஆனால் நமக்கு இருக்கக்கூடிய காலத்திற்கும் அவங்களுக்கு இருக்கக்கூடிய அவகாசத்திற்கும் ஏற்ப சுருக்கமாக இங்கே அனுபவித்தோம். இங்கே அடியேன் தெரிவித்த விஷயங்கள் எல்லாமே பெரியவர்கள் ஆச்சாரியர்கள் தெரிவித்த விஷயங்கள் தான். குறிப்பாக அடியனுடைய திருத்தகப்பனாரிடத்திலே காலக்ஷேபமாக கேட்ட விஷயங்களைத்தான் இங்கே அடியேன் விண்ணப்பித்தேனே தவிர அடியேனுடைய ஒரு மந்தமதியாலே இங்கே பல பல குறைகள் நேர்ந்திருக்கும். அந்த குறைகளையும் சமித்தருளுமாறு பிரார்த்தித்து கொண்டு நல்ல விஷயங்கள் ஏதேனும் இந்த உபன்யாசத்திலே இருந்திருந்தால் அது அத்தனையும் ஆச்சாரியர்களுடைய ஒரு பெருமைக்கு சேரும். அவர்களுடைய திருவடிகளுக்கு அதையெல்லாம் அர்ப்பணித்துவிட்டு இதில் ஏற்பட்டிருக்கக்கூடிய குறைகள் இந்த அடியேனுடைய சம்பந்தத்தாலே ஏற்பட்டது என்று தெரிவித்துக் கொண்டு அமைகிறேன். தொடர்ந்து பற்பல திவ்ய பிரபந்தங்களை எல்லாம் நீங்கள் காலக்ஷேபமாக கேட்க வேண்டும். ஆழ்வார்கள் எல்லோரும் இத்தனை திவ்ய பிரபந்தங்களை அருளி செய்திருக்கிறார்கள். ஆச்சாரியர்கள் வியாக்கியானங்களை அருளி செய்திருக்கிறார்கள். யாருக்காக? எல்லாம் நமக்காகத்தான். நாம் அத்தனை கிரந்தங்களையும் ஒரு முறையாவது வாழ்க்கையிலே அத்தனை கிரந்தத்தையும் நான் படித்து விட்டேன் என்று சொல்லும் அளவுக்கு நாம் காலக்ஷேபங்கள் கேட்க வேண்டும். அதற்கு எம்பெருமான் ஆழ்வார் ஆச்சாரியர்கள் அத்தனை பேரும் நமக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு
அமைகிறேன். இந்த திருப்பாவை நிகழ்ச்சி, திருப்பாவையும் திவ்ய தேசங்களும் என அனுபவித்து வந்தோம். இதை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பாக தவறாமல் கமெண்ட் செக்ஷன், நம்முடைய லிஃப்கோ யூடியூப் சேனல் கமெண்ட் செக்ஷனிலே உங்களுடைய கருத்துக்களை எல்லாம் கண்டிப்பாக பதிவிடுங்கள். அந்த கருத்துக்களை பார்த்து மேலும் வரக்கூடிய காலங்களிலே எப்படியான உபன்யாசங்களை எல்லாம் ஏற்பாடு செய்யலாம் என்று இந்த நிர்வாகத்தினர் அவர்கள் நன்றாக அதையெல்லாம் தெரிந்து கொண்டு உங்களுடைய விருப்பத்துக்கு இணங்க பற்பல உபன்யாசங்களை ஏற்பாடு செய்வார்கள். தொடர்ந்து நாம் பகவானுடைய கைங்கரியத்திலே ஈடுபட்டிருப்போம் என்று சொல்லி அமைகிறேன். ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.